ரவுண்ட் ஒன்னில் செகண்ட் மேட்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு ஃபாரவர் மணப்பாறை வெர்சஸ் தோகைமலை. தோகைமலை யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரகாஷ் சிட் ஃபண்ட்ஸ். ஓப்பனிங் பேர் ஆஃப் தோகைமலை வந்துட்டுருக்காங்க. குரு ஃபாரவர் மணப்பாறை டாஸை வின் பண்ணாங்க. இங்கே ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு 8 ஓவர் முதல் 2 ஓவர் காமன் பவர் பிளே, 4 பவுலர் யூஸ் பண்ணணும் மினிமம். ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தீபன், நான் செகேஷனில் சரவணன் இறங்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் போகிறதுக்கு பாரதி வந்திருக்காங்க. போகிறது விக்கெட்டில் வந்து முதல் பந்தே ஸ்விட்ச் ஹிட்டு தெளிவாக பட்டுச்சு. அங்கே பவுண்ட்ரி போயிருக்குங்க. முதல் பந்தே 4 கொண்டு வராரு. ஸ்விட்ச் மூலியமாக தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஒன் பாரதி டு தீபன். அகெயின் ஸ்விட்ச் ஹிட் இன்ஃபீல்டில் கிளியர் பண்ணுறாரு. இந்த பந்து விரட்டி போனால் பவுண்டரி விடாமல் தடுக்க முடியும். முடியலைங்க. நல்ல சேஸ் எடுத்தார். ஃபீல்டர் விரட்டி போய் பிடிக்க முடியல. பேக் டு பேக் இங்கே 2-4. தேர்ட் ஒன் பாரதி டு தீபன். பாடி லைனுக்கு வந்த பந்து ஆன் சைடில் தட்டி விட்டுருக்காரு. கம்ஃபர்டபுளாக ஆட உள்ள இந்த பந்து சிங்கிள் டபுளாக மாற்றிருக்காங்க. த்ரோ இந்த எண்டுக்கு வந்தால் ஒரு சான்ஸ் இருந்துச்சு. ஃபோர்த் ஒன் குட் ஷாட் ஆன் டாப்பில் தட்டி விட்டார். இப்போ ப்ரொடெக்ஷனுக்கு அங்கே ஒரு ஃபீல்டு டீப்பில் பாயிண்டில் வச்சுட்டாங்க. சிங்கிள் இங்கே. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சரவணன் அவர் பிடிக்கும் முதல் பந்து லோட்டாஸ் கேப்பில் விழுவுன்னு நினைக்கிறேன். விரட்டி போய் பிடிக்க முடியலங்க. சிங்கிள் டபுளாக மாற்றிருக்காங்க. ஐயோ இப்போ ஸ்டேட்டில் த்ரோ விட்டுருக்காங்க. விக்கெட் கீப்பர் விட்டுருக்க கூடாது. த்ரோ ஒன்று விட்டுட்டாரு. 3 மாறிடுச்சு 2 இங்கே. லாஸ்ட் ஒன் ஸ்டம்ப் லைனில் வந்த பந்து பாட்டம் ஆஃப் த பேட்டில் போட்டாலுமே கேப்புக்கு தூக்கி விட்டுருக்காரு. பவுண்டரி போக வாய்ப்பு இல்லாமல் தடுத்துருவாங்க. இந்த வந்து 2. ஃபஸ்ட் ஓவராக பவர் பிளே முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 16ங்க. விக்கெட்டே விடாமல் நல்ல ஸ்டார்ட் எடுத்திருக்காங்க இங்கே தொகைமலை. செகண்ட் அண்ட் லாஸ்ட் ஓவராக பவர் பிளே போகிறதுக்கு அபிஷேக் வந்திருக்காங்க. 4th விக்கெட்லேருந்து ஃபுல் டாஸ் பால் சரியா படல. இங்கே நின்றுச்சு. விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணாரு. செகண்ட் ஓவரில் முதல் பந்தே விக்கெட்டு. 1 டவுன் பேட்ஸ்மேனாக செந்தில் வராங்க. செகண்ட் ஒன் அபிஷேக் தம்பி டவுன் த லெக் வந்த பந்து பாடி லைனில் வரவும் தட்டி விட்டாரு. ஃபாஸ்ட் ஆப் இருக்கு பந்து பெரிய பவுண்டரி கிளியர் பண்ணி பிடிக்கிற முதல் பாலை 4 கொண்டு வராங்க செந்தில். தேர்ட் ஒன் அகெயின் புல் ஷாட் கேப்பில் பிளேஸ் பண்ணாரு. இன்ஃபீல்டில் கிளியர் பண்ணாரு. இந்த பந்து பவுண்டரி போயிருக்கு. பேக் டு பேக் இங்கே 2 பவுண்டரி. ஃபோர்த் ஒன் அபிஷேக் தந்து அதில் வந்து அவுட் சைட் ஆஃபில் பட் இங்கே இந்த ஃபர்ஸ்ட் ஃபீல்டர் ஒட்டி வச்சுருந்தாங்க. அவரையும் பீட் பண்ணி 3வது பவுண்டரி அங்கே ஹேட்ரிக் பவுண்டரி அடிச்சிருக்காரு. போன பால் வைடு ரீபால் இந்த பால் ஃபுல் டாஸ் பால் அடுத்த பவுண்டரியாக இருக்குமா? 6வது பவுண்டரி 4வது பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் அகெயின் ஃபுல் டாஸ் அகெயின் இன்ஃபீல்டை கிளியர் பண்ணுறாரு. இந்த பந்து பவுண்டரி பெருசாக ட்ராவல் ஆகாதுன்னு தோணுது. நின்றுச்சுங்க பந்து. சிங்கிள் டபுளாக மாற்றிருக்காங்க. எப்படி பார்த்தாலுமே இந்த ஒரு ப்ரொடக்டிவான எக்ஸ்பென்சிவ் ஓவராக கொண்டு போயிருக்காங்க. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 35. இது வரைக்கும் 1 விக்கெட் விட்டுருக்காங்க தொகை. பவர் பிளே முடிச்சுங்க. தேர்ட் ஓவர் போகிறதுக்கு கோகுல் வந்திருக்காங்க. தேர்ட் ஒன் நல்லா பந்து போட்டிருக்காருங்க. 2 டாட்டுக்கு அப்புறமா ஒரு சிங்கிள் எடுத்துட்டாங்க. ஃபோர்த் ஒன் ஒரு பிடிக்கிற முதல் பந்து இந்த ஓவரில் ஸ்விட்ச் ஹிட்டு. ஃபர்ஸ்ட்ல இப்போ ஒட்டி வச்சிருந்தாங்க. தெளிவாக தடுக்கணும். ஃபுட்பால் தடுத்துட்டாங்க. பவுண்டரி விடாமல் தடுத்துட்டாங்க. டபுளாக மாற்றிருக்காங்க இந்த வந்து. கோகுல் டு செந்தில் ஸ்டெம்ஸை ஓப்பன் பண்ணார். ஸ்டெம்ப்லே இறக்கிட்டாருங்க. ஃபுல் டாஸ் பால் டிப் ஆச்சு. 4 அடித்த பேட்ஸ்மேன் ஆட்டமில் இந்த வெளியே இங்கே 2 டவுன் பேட்ஸ்மேனாக முருகேசன் வராங்க. கடைசி பந்து இந்த ஓவரில் எவரு பிடிக்கும் முதல் பந்து சரியா படல பட் ஸ்லைஸ் ஆகிடும் பந்து. சிங்கிள் 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 39 வரைக்கும் 2 விக்கெட் விட்டுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் மனோஜ் படம் வந்திருக்காங்க. பேக் 2 டாட்டு. தேர்ட் ஒன் ஓவரில் ஸ்லாட்டில் இருந்த பந்து ஹைட் ஓவர். ஃபீல்டர் ரெடி ஆகிட்டார். ஆல்ரெடி அவர் கேட்ச் இருந்தார். அவர் எடுக்கக்கூடிய 2வது கேட்ச். இங்கே 3வது விக்கெட் பறி போகுது. ஃபோர்த் ஒன் இவர் பிடிக்கிற முதல் பந்து கையிலேயே விழுந்திருக்குங்க. நல்ல டேக் எடுத்திருக்காங்க அபிஷேக். இங்கே ஃபீல்டர் ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பில் ஒரு எண்ணில் தீபனை நிற்க வச்சு இந்த எண்ணில் எல்லா விக்கெட்டும் அள்ளிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பேட்ஸ்மேன் கருப்பட்டி ராஜ் வராங்க. இந்த பந்து விக்கெட்டாக இருந்தால் ஹேட்ரிக்காக இருக்கும். நல்ல பிளே. பேட் பேஸை ஓப்பன் பண்ணாரு. சிங்கிள் எடுக்கிறாங்க இங்கே. மனோஜ் தீபன் ஸ்விட்ச் எட்டுங்க. பாலார்னு பட்டுச்சுங்க. அங்கே தலையை தாண்டி போகிற 6 இருக்கும். டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி எக்ஸப்ஷனல் ஷாட்டுங்க அது. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 46. இது வரைக்கும் 4 விக்கெட் விட்டுருக்காங்க தொகைமலை. நெக்ஸ்ட் ஒரு கோகுல் படம் வந்திருக்காங்க. அவருக்கான 2வது ஓவர் இது. செகண்ட் ஒன் வித்து கிடச்சிச்சிங்க. அப்படியே தூக்கி விட்டாரு. ஸ்லைஸ் பண்ணி விட்டாரு. குத்தி திரும்பவும் பவுண்டரி போவான்னு பார்ப்போம். நல்ல ஃபீல்டர் தெளிவாக ஃபீல்டிங் பார்த்து 2. தேர்ட் ஒன் ப்ரீ ஒய்டு போன பந்து ஷாட்டுங்க. பாட்டம் ஆஃப் த பேட்டில் பட்டுச்சு. வித்து கிடைக்கும். பேட்டை விட்டாரு. பவுண்டரி அங்கே. நெக்ஸ்ட் ஒன்
ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கு. இருந்தாலும் கனெக்ஷன் கிடச்சிருக்கான்னு பார்ப்போம். டேக்கன் அங்கே போன தடவை 4 விடாமல் தடுத்தாரு. இந்த தடவை தெளிவாக பிடிக்க வேண்டிய கேட்சை பிடிச்சாங்க. ஒரு குவிக் கேமியோ நாட்டு போயிருக்காங்க. தீபன் சதீஷ் இங்கே நியூ பேட்ஸ்மேன். லாஸ்ட் ஒன் பிக் ஸ்விங்க்கு போனாங்க. ஆங்கிளாவே இருக்குது. டாட்டோட ஓவரம் முடிக்கிறாங்க. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 56. வரைக்கும் 5 விக்கெட் விட்டுருக்காங்க தொகைமலை. அடுத்த ஒரு ரகுநாத் போட வந்திருக்காங்க. நியூ பவுலர் ராஜ் ஸ்டைக்கில் முதல் பந்து ஷார்ட்டாக இருந்த பந்து ஸ்லாப் ஷாட் புல் ஷாட்டுக்கு போனார். குத்தி திரும்பி ஃபீல்டர் கைக்கே போயிருக்குங்க. பிகைன் இந்த ஃபைன் லெக்கில் ஒரு ஃபீல்டர் அங்கிட்டு பார்த்து 2 எடுத்திருக்காங்க. 4th ஒன் ஃபைன் லெக்கில் ஃபீல்டர் 1 பவுன்ஸில் அவர் கைக்கு போகணும்னு நினைக்கிறேன். 2 பவுன்ஸில் போயிருக்கு. சிங்கிள் டபுளாக மாற்ற முயற்சி 2 இங்கே. ரகு டு ராஜ் அடுத்த பந்து ஸ்லாட்டில் இந்த பந்து இங்கே நின்றுச்சு. டாட்டு அவரோட கடைசி பந்து ஸ்லாட் ஷாட் கேப்பில் பிளேஸ் பண்ணார். அங்கே 1 பவுண்டரியாக இருக்க வாய்ப்பு. நல்ல ஃபீல்டிங் தடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நல்லாவே வந்திருக்காருங்க. 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 62. இது வரைக்கும் 5 விக்கெட் விட்டுருக்காங்க தொகைமலை. அடுத்த ஒரு மனோஜ் படம் வந்திருக்காங்க. அவருக்கான 2வது ஓவர் இது. 4th விக்கெட்லேருந்து முதல் பந்து நல்ல டிரைவ்லேருந்து போட்டாருங்க. காலம் நகர்த்த முடியல பேட்ஸ்மேனால. செகண்ட் ஒன் ஸ்டெம்ப் லைனில் ஸ்லாட் ஷாட் 1 பவுன்ஸில் ஃபீல்டர் கைக்கு போகும். நல்ல ஃபீல்டர் போன வந்து அவர் தான் சூப்பராக ஃபீல்டிங் பார்த்தாரு. பவுண்டரி விடாமல் எடுத்தார். சிங்கிள் இங்கே. ராஜ் ஸ்டைக்கில் 3rd ஒன் குட் ஷாட். பேட்டில் பட்டோனே 2க்கான கால் கொடுத்துருக்காங்க. ஓடி இருக்கணும்னு சொல்லுவேன். ஓடலை. ரன் அவுட்டு. பந்து டவுன் த கிரவுண்ட் போன ஷாட். 2 ஃபீல்டர் நல்ல டேக்கன்ங்க. சூப்பராக பிடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக்கில் ராமகிருஷ்ணன். நான் செகஷனில் பாய் இருக்காங்க. ஸோ நன்மாரன் இங்கே லெக்கம் போயிருங்க. லாஸ்ட் ஓவர் ரிமைனிங் மனோஜ் ஓவரில் ஆங்கிளவே லெக் கட்டுற மாதிரி வெளியே எடுத்திருக்காரு. பாடி லைனில் குத்தி ஓவரோட கடைசி பந்து தரையோட தட்டியிருக்காரு. சிங்கிள் டபுளாம் வாய்ப்பு இல்லைங்க. நல்ல ஃபீல்டிங் பார்க்குறாரு அவர். சிங்கிள். 7 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 65. இது வரைக்கும் 7 விக்கெட் விட்டுருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போகிறதுக்கு ரகு அவருக்கான 3rd ஒன் ராம் ஸ்டைக்கில் சரியாக படல. பட் சிங்கிள் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். 1 ரன் மட்டுமே. 4th ஒன் பாய் ஸ்டைக்கில் ஏஜ் அண்ட் கான். இங்கே ஆங்கிள் அவே பண்ணார். பிக் ஸ்விங்க்கு போனாங்க. விக்கெட்டு. அடுத்த பேட்ஸ்மேன் பொன்னுச்சாமி வந்திருக்காங்க. லாஸ்ட் ஓவர் ரிமைனிங் பொன்னுச்சாமி அவர் பிடிக்கிற முதல் பந்து பேக் ஃபோர்ட்டுக்கு போனார். ஐயோ ஃபீல்டர் கையில் அடிச்சுட்டே ஓடி இருக்காங்க. ஆத ரனில் ஒரு ஈஸியான ரன் அவுட்டை பார்க்க முடியுது. ரகுட் வந்து ராம்க்கு சரியா படலங்க. பட் குத்தி திரும்பிடுச்சு. பவுலரால தடுக்க முடியல. சிங்கிள் எடுக்கிறாங்க. ஆத ரன்ல அங்கே ரன் அவுட். ஒரு ரன் அவுட்டோட இந்த இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. முதல் இன்னிங்ஸ் முடிவில் 67 அடிச்சு ஆல் அவுட் ஆயிருக்காங்க தொகைமலை. ஸோ நல்ல பவுலிங் போட்டுருக்காங்கன்னு சொல்லுவேன். முதல் 2 ஓவர் பவர் பிளே 35 ரன் கொடுத்ததுக்கு அப்புறமா சரியான கம்பேக்கு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் 8 ஓவரில் 68 தேவை. குரூப் 4 அவருக்கு மணப்பாறை டீம் இது. குரூப் 4 அவரோட ஓப்பனிங் பேர் வராங்க. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பாரதி. நான் செகஷனில் மணி இருக்காங்க. சதீஷ் இங்கே ஃபஸ்ட் ஓவராக பவர் பிளே போட வந்திருக்காங்க. 4th விக்கெட்லேருந்து முதல் பந்து ஃபுல் டாஸ் பால். எதிர்பார்த்த இடத்துக்கு பந்து போகலை. பட் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். முதல் பால் செக் பண்ணி பவுண்டரி சொல்லிட்டாங்க. செகண்ட் ஒன் ஸ்லாட்டில் இருந்த பந்து த்ரூ த லைன். நல்லாவே பேட் ஃபேஸை ஓப்பன் பண்ணி ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் காட்ட பார்த்துருக்காரு. 2 எடுக்கிறாங்க. பவுண்டரி எதுவும் விடல. 3rd ஒன் சதீஷ் டந்து வெல் பிளேடு. ஃபீல்டை மேனிபுலேட் பண்ணார். ஃபாஸ்ட்டாக போகுது பந்து. ஐயோ பவுண்டரி விடாம தடுத்துட்டாங்க. நின்றுச்சு. ஸ்லோ ஆயிடுச்சு. 3 ரன். ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மணி அவர் பிடிக்கிற முதல் பந்து ஃபுல் டாஸ் பால். ஸ்ட்ரைட் டவுன் த கிரவுண்டில் அகைன் பவுண்டரி விடாம தடுக்கிறாங்க. சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க. ஐயோ ரொம்ப க்ளோஸாக வந்திருக்கு. லாஸ்ட் ஓவர் ரிமைனிங் சாட்டில் இருந்த பந்து நல்ல டேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். சாரியான டேக். ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு பந்து. ஸோ மணி தன்னோட விக்கெட்டை ஏர்லேயராக விட்டு போகிறாரு. 1 டவுன் பேட்ஸ்மேன் அபிஷேக் வராங்க. ஃபஸ்ட் ஓவராக பவர் பிளே முடிஞ்சு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 12. இது வரைக்கும் 1 விக்கெட் விட்டுருக்காங்க. ஸோ செகண்ட் லாஸ்ட் ஓவராக பவர் பிளே போடுறதுக்கு ராஜா வந்திருக்காங்க. அரௌண்ட் விக்கெட்லேருந்து முதல் பந்து எட்ஜ் அண்ட் கான். 2 டவுன் பேட்ஸ்மேனாக ஜெகன் வராங்க.
ராஜாட்ட இவரு பிடிக்கிற முதல் பந்து. ஓ செம வேகம் வந்திருக்கு. சிறப்பான ஒரு dot ஆன் ball. டாப்ல தூக்க பார்த்தாரு. ஆங்கிள் அவே பண்ணி டாட் போட்டிருக்காங்க. 4th ஒன் ஷார்ட்டா போட்டாரு. அடிச்சு ஏத்தினாரு. இன்ஃபீல்டு தீவன் அவரை கிளியர் பண்ணுது. பவுண்டரி எங்கேயோ இருக்கு, பட் டிஸ்டன்ஸ் கவர் பண்ண முடியல ஃபீல்டர்ஸால. இந்த ஓவரில் வரக்கூடிய முதல் பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் சிம்பிள் கேட்சுங்க, சிம்பிளி டேக்கன் அங்க சதீஷ் ஃபீல்டர். விக்கெட்டுக்கு அப்புறம் வந்திருக்கக்கூடிய நியூ பேட்ஸ்மேன். 2 ஓவர் பவர் பிளே முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 16. இது வரைக்கும் 3 விக்கெட் விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் ஓவர் பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ பொன்னுசாமி போட வந்திருக்காங்க. செகண்ட் ஒன் ஸ்லாட்டில் இருந்த வந்து தூக்கி விட்டுருக்காரு. பாட்டம் ஆஃப் த பேட்டில் பட்ட காரணத்தில் பெருசாக பவர் போட முடியல. பவுண்டரி நாம தடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். செந்தில் விரட்டி போயிட்டாரு. பேக் ஆஃப் த ஹேண்ட் வேரியேஷன், பேக்வர்ட் பாயிண்டில் ஃபீல்டர் ராஜா சிங்கிள் எடுக்கிறாங்க. லாஸ்ட் ஒரு மீனிங் ஓவரில் கட் ஷாட்டுக்கு போனாருங்க. ராஜாக்கு நல்ல வேலைங்க, ரொம்ப ஃபைனாக இருந்தார். நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட், இன்ஃபீல்டை கிளியர் பண்ணுறாரு. ரூம் தான் தனக்கு தானே கிரியேட் பண்ணி விட்ட ஷாட் அது. பவுண்டரி போயிடுச்சுண்ணா. 3 ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 27. இது வரைக்கும் 3 விக்கெட் விட்டுருக்காங்க. சதீஷ் நெக்ஸ்ட் ஓவர் போட வந்திருக்காங்க. அவருக்கான 2வது ஓவர். பாலாஸ்டிக்கில் முதல் பந்து பாடியில் பட்டிருக்கு, பட் ஓட முடியல. டாட்டு பேக் டு பேக் 2 டாட்டு. 3rd ஒன் ஃபுல்லர் பந்து கேட்டதுக்கு போட்டாருங்க. கீப்பர் கேட்ட இடத்துல கரெக்டாக போட்டார். பாக்ஸ் டு பாக்ஸ் ஹேட்ரிக் ஆஃப் டாட்டு. 4th ஒன் ஸ்லாட்டு தூக்கி விட்டுருக்காரு. ஐயோ ஐ திங்க் பவுண்டரி போயிடுச்சாங்க. ஸ்டிக்கில் பாரதி. லாஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் விட்டுருந்தா வைடு போயிருக்கும்னு தோணுது. விரட்டினாரு. இன்ஃபீல்டுக்குள்ளேயே தடுக்கிறாங்க. சிங்கிள் ஓவர் முடிக்கிறாங்க. இதோட 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 34. வரைக்கும் 3 விக்கெட் விட்டுருக்காங்க. குரு ஃபாரவர். அடுத்த ஒரு பொன்னுசாமி போட வந்திருக்காங்க. அவருக்கான 2வது ஓவர் இது. அரௌண்ட் த விக்கெட்லேருந்து முதல் பந்து பாரதி டவுன் த விக்கெட் போனாங்க. சூப்பர் ஷாட்டுங்க. அலாங் த கிரவுண்டில் சரியான டிரைவு. பாட்டம் மேட்டை யூஸ் பண்ணார். சிங்கிள் எடுத்திருக்காங்க. 4th ஒன் 4 பந்து சாமா பந்து போட்டுருக்காரு. பந்து ரொம்பவே இல்லை பிச்சுக்கு அப்புறமா. நெக்ஸ்ட் ஒன் சரியா படல. விக்கெட் ஆகியிருக்கு. விக்கெட்டுக்கு அப்புறமா சந்துரு இங்கே நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். ஒரு பிடிக்கிற முதல் பந்து கட் ஷாட்டுக்கு போனாங்க. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடச்சிருக்கு. கீப்பர்ட்ட வந்திருக்கு பந்து. 5 ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 36. இது வரைக்கும் 4 விக்கெட் விட்டுருக்காங்க. குரு ஃபாரவர். நெக்ஸ்ட் ஓவர் தீபன் போடுறாங்க. பாரதி ஸ்டிக்கில் முதல் பந்து நல்ல ஸ்டாப். 3rd ஒன் ஒரு வேரியேஷனுக்கான முயற்சி. அங்கேயும் தெளிவாக ஒரு ஃபீல்டர். செகண்ட் பவுன்ஸில் அவர் கைக்கு போயிருக்கு. சிங்கிள் மட்டுமே. தீபன் டு பாரதி டவுன் த விக்கெட் போய் புல் ஷாட்டுக்கு போனாங்க. அலையில்லாத பக்கம் ஃபாஸ்ட்டாக போச்சுன்னா பவுண்டரி போயிடும். எனக்கு தெரிஞ்சு பவுண்டரி போயிடுச்சுங்க. லாஸ்ட் ஒன் சந்துரு ஸ்ட்ரைக்கில் இந்த ஓவர். ஓ எக்ஸலன்ட் போ. ஸ்டிக்கு மேலே வருது. எக்ஸ்ட்ரா பேஸ். டாட்டோட ஓவர முடிக்கிறாங்க. 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 44. இது வரைக்கும் 4 விக்கெட் விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் ஓவர் ராஜா போட வந்திருக்காங்க. அவருக்கான 2வது ஓவர். அவர் போட்ட முதல் ஓவர் நல்லா போட்டிருந்தாரு. செகண்ட் ஒன் சந்துரு ஸ்ட்ரைக்கில் ஃபுல் டாஸ் பால் கைட் பண்ணி விட்டாரு. சிங்கிள் எடுக்கிறாங்க. 3rd ஒன் ராஜா டு பாரதி. ஹிட்டாட ஒரு முயற்சி. சிங்கிள் எடுத்திருக்காங்க. பவுலர் கையில் போட்டு போனதை வச்சு சிங்கிள் டபுளாக மாற்ற முயற்சி. இந்த ரன் அவுட். இப்போ ரன் அவுட் ஆகிருங்க. லாஸ்ட் ஒரு மீனிங் ஸ்லாட் பால் த்ரூ த லைன் தூக்க பார்த்து எட்ஜ் பட்டுச்சு. விக்கெட் கீப்பரே போயிட்டாருங்க. சிங்கிள் டபுளாக மாற்றிருக்காங்க. இப்போ டபுள் ட்ரிபிளாகவும் மாறுது. நியூ பேட்ஸ்மேன் ரகு. முக்கியமான பந்து ஒரு கடைசி பந்து ராஜாட்டந்து ரகுக்கு. ஸ்லாட்டில் இருந்த பந்து கேப்பில் பிளேஸ் பண்ணார். ராஜ் நல்ல ஃபீல்டிங் பார்ப்பாரு. எடுத்தோடனே த்ரோ விட்டுருக்காங்க. டபுளுக்கு வாய்ப்பு இல்லாமல் சிங்கிள் ஓவர முடிக்கிறாங்க. இதோட 7 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 51. இது வரைக்கும் 5 விக்கெட் விட்டுருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் பற்றி தீபன் வந்திருக்காங்க. 6க்கு 17 டிஃபெண்ட் பண்ணணும். ரகு ஸ்டைக்கில் முக்கியமான 6ல் முதல் பந்து லென்த் பேக் ஆஃப் லென்த்தில் வச்சு ஏற்றிருக்காரு. நல்லா ஸ்டாப் சிங்கிள் எடுத்திருக்காங்க. பாரதி ஸ்டைக்கில் செகண்ட் ஒன் ஓவரில் 16 நீடு 5 பந்தில் இந்த பந்து டாட் ஆயிருக்கு. 3rd பால் ஸ்ட்ரைட் டு ஃபீல்டர். ஐயோ மிஸ் ஃபீல்டு காரணமாக சிங்கிள் எடுக்கிறாங்க. 4க்கு 15 தேவை. 3rd ஒன் ஓவரில் எக்கற்ற வேரியேஷன்.
சீப்பர் வச்சு போட்டுருக்காங்க, கைக்கு போயிருக்கு. விக்கெட்டுங்க. சிறப்பான ஒரு கேட்ச். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் பிக் ஸ்விங்க்கு போனாங்க, டாட் ஆயிருக்கு. போன பந்து வைடு, இந்த பால் ரீபால். பொறுமையாக போட்டார், லாஸ்ட் பந்து டாட் போட்டு மேட்சை முடிக்கிறாங்க. ரவுண்ட் 1 மேட்ச் பிட்வீன் பிரகாஷ் சிட் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் தோகைமலை வெர்சஸ் குரு ஃபார்வர் மணப்பாறை. இந்த மேட்சை பிரகாஷ் சிட் ஃபண்ட்ஸ் ஜெயிக்கிறாங்க.